ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோட ஈத் எப்படி போச்சுங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு வந்து வாசலில் போய் லைட்டு கொஞ்சமாவது டெக்கரேட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஈத் ஃபீலிங் வரும். அதனால் நான் சிம்பிளாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிவிடுவேன். அன்ட்டு மெஹந்தியுமே எங்கள் அக்கா போட்டு விட்டாங்க. எங்கள் அக்கா போட்டு விட்ட மெஹந்தியுமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டே வந்து வட்டலப்பம் செஞ்சிடுவோன்னு சொல்லிட்டு பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி வட்டலப்பமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வடைக்காக வந்து உளுந்துமே ஊற வச்சுருந்தாங்க. நைட்டே ஊற வச்சாச்சு அந்த உளுந்துலாம். அதனால் அதையுமே வந்து ஒரு சைடு ஒரு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சாச்சு. காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. வடை எல்லாத்தையும் சுட்டு சூடாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு செய்யறதுக்காக ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கேட்டாங்க. அது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் ஒரு பாக்ஸ்லேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். மதியானம் அப்போ தான் எடுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கும் கட் பண்ணிட்டு செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு சைடு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி இதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி காலைல ஒரு பரபரப்பாக செஞ்சால் தான் ஒரு ஈதோட ஃபீலிங் அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்காக சேமியா கேசரி அம்மா செஞ்சுருந்தாங்க. வட்டலப்பம் வந்து நான் செஞ்சுட்டேன். ரெண்டுத்தையுமே செஞ்சு பீஸ் போட்டு அதையுமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் தொழுகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தொழுகை கிளம்புறதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் நான் லெஹங்கா எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன் இன்றைக்கி லெஹங்கா. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் என்னென்னா அதுக்கு மேட்சிங்காகவே பேங்கிள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து தோடும் நெத்திப்பட்டையும் வந்து செட்டாக இருந்துச்சு. இது எனக்கு பார்க்கவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இயரிங் அப்புறம் இந்த நெத்திப்பட்டை இதெல்லாம் வந்து செட்டாக வந்துச்சுனாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்கும்ன்ட்டு நான் இதையுமே எனக்கு ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் அக்சசரிஸ்க்காக கிளிப்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இப்போது போடுற என்னோட ஃபேவரட்டான செயின் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சுர்மா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேஸ் லோஷன் எடுத்துக்கிட்டேன். இது தான் மினிமலாக இது மட்டும் தான் நான் போடுவேன், வேறு எதுவுமே நான் போடல அல்ஹம்துலில்லாஹ்னு. இதை போட்டு நான் தொழுகையுமே கிளம்பியாச்சு. தொழுகை கிளம்பிட்டு தொழுகையுமே போயிட்டோம். முசல்லா எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா திடலில் தொழுகை வைக்கிறதுனால முசல்லா எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. அதையுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தொழுகிறதுக்கு கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே வச்சாச்சு. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் அக்காவுக்கும் மச்சானுக்கும் வந்து சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனோம். தொழுதுட்டு வந்ததுக்கு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. என்ன சாப்பாடு அப்படின்னா வடை, பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பரோட்டாக்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து இட்லி இதெல்லாம் தான் மார்னிங் சாப்பாடு. இதுக்கு வந்து ஸ்வீட் ஏதாவது செய்யணுங்கிறதுனால நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல சேமியா கேசரி அப்புறம் வட்டலப்பம் இதெல்லாம் தான் மார்னிங் சாப்பாடு. அது அக்கா மச்சான் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட உட்காந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மார்னிங் சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ்னு சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா மதியான சாப்பாடுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதியான சாப்பாடுக்கு பிரியாணி, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே அம்மா வந்து ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு உண்டான கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் எல்லாமே நான் பார்த்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து நல்லா சுட சுட பிரியாணியும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுனால அம்மா செஞ்ச வேகத்துக்கு வச்சு கொடுத்துட்டாங்க சாப்பிடுன்ட்டு. அதனால எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ வந்து சூடாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் என்ன மதியான சாப்பாடு அப்படின்னா வந்து டேட்ஸ் பச்சடி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து ரைத்தா, அப்புறம் பிரியாணி, தால்ச்சா இது தான் எங்கள் வீட்டில் வந்து மதியான சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அண்ணன்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டோன்னா அண்ணனுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டாலே இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து அப்படியே திருப்தியாக இருக்கும். அதையுமே அல்ஹம்துலில்லாஹ்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு குட்டீஸோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஈத்மே வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக வந்து முடிஞ்சிருச்சு. நோம்புக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நோம்பு வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாகவே இருந்தால் அப்புறம் ஈத் வருதுன்னு அதுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு நோம்பும் முடிஞ்சிச்சு, ஈதும் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய அனைத்து துவாக்கள்லையும் என்னையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.